வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க அனைவரையும் ஹாப்பி லியோ சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹாப்பிக்கும் லியோக்கும் பெட் ஃபுட் வீட்லயே நம்ம எப்படி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்சமாட்டு பூசணிக்காய், கொஞ்சமாட்டு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்காங்க. இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திருங்க. தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இது நல்லா வெந்திருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வாங்கின சிக்கனை வந்து தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க. இப்ப இது நான் நல்லா வேக வச்சுட்டேன். இப்ப சிக்கனையும் அந்த காய்கறியும் நல்லா பாயில் பண்ணிக்கணும். அதுல எந்த பச்சையும் இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு எடுத்துக்கணும். இதுல கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊத்தி வேக வைங்க. தண்ணி மீதி இருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அரைக்கும் போது கண்டிப்பா தண்ணி ஊத்தணும். அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாவே ஊத்தி வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வெந்துருச்சு, காய்கறி வந்துருச்சு. இதை நம்ம தனியா எடுத்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி ஆற வச்சிருங்க. நீங்க சிக்கன்ல இருக்க எலும்பு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துடணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணிருங்க. ஒரு எலும்பு கூட இருக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா மிக்சி வீணா போயிடும். இல்லைன்னா பூனைக்கு உள்ள போயிடுச்சுன்னா அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால எலும்பு வந்து ஒண்ணு கூட இல்லாம ஃபுல்லா கிளீனா பண்ணிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறியும் இந்த சிக்கனையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டுருங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க டெய்லியுமே பண்ணி கொடுக்கலாம். இல்ல ஒரு நாள் பண்ணி வச்சு 3 நாள் ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம். அது கூட கொஞ்சமா அவங்க ரெகுலரா சாப்பிடுற அந்த ட்ரை ஃபுட், அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்களோ அந்த ட்ரை ஃபுட் போட்டுருங்க. அது எதுக்காகனா அந்த ஸ்மெல்லுக்காக தான். அவங்க ஸ்மெல் இருந்தா தான் சாப்பிடுவாங்க, அதுக்காக. இப்போ இந்த தண்ணியை ஊத்தும் போது அதுல எந்த எலும்பும் இல்லாம நீங்க ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. எலும்பு இருந்துச்சுன்னா வெளியில எடுத்துருங்க. இப்ப இதை நல்லா மிக்சியில வச்சு நான் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதை அரைச்சு எடுத்தாச்சு. நல்லா திக்கு பேஸ்டா தான் இருக்கு. இப்ப நீங்க திக்கா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க இப்படியும் கொடுக்கலாம். இல்ல திக்கா வேண்டாம் எனக்கு தின்னா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அதுல இருந்து எடுத்து கொஞ்சமா வெண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டுல சாதம் வடிச்ச தண்ணி, டெய்லி சாதம் வடிப்பாங்கல்ல, அந்த தண்ணி இருந்துச்சுன்னா அதை அன்னன்னைக்கு உள்ளது, பழைய தண்ணி கொடுக்க கூடாது. அன்னன்னைக்கு உள்ள தண்ணியை ஊத்தி நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதுல சாதமும் போட்டு அரைச்சு கொடுக்கலாம். ஆனா நான் சாதம் போடல. ஏன்னா அது தேவையில்லை, அவங்க ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுறாங்க, அதனால தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சாதம் போடாம வெறும் காய்கறியும் சிக்கனையும் மட்டுமே வந்து நான் பாயில் பண்ணி கொடுத்துருக்கேன். இவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க பாருங்களா, அவங்க 2 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல உள்ள குட்டீஸ்க்கும் நீங்க செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவை சந்திப்போம்.